ஜெரமி ரன்னர். அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி ஹாக்காயை நம்ம எம்சியூல பார்த்துருப்பீங்க. அதாவது ஹாக்காய் சீசன் 1 ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுல நம்ம ஹாக்காய் ஓரளவுக்கு பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணி போவாங்க. அது போக ஏகப்பட்ட படங்கள்ல நம்ம ஹாக்காய் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பாப்புல. இப்போதைக்கு ஹாக்காய் சீசன் 2 ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க நடிப்பீங்களா அப்படின்னு ஒரு இன்டர்வியூல கேட்டதுக்கு நான் அதில் இருப்பனாங்கிறது எனக்கு தெரிஞ்சு சந்தேகமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது, நம்ம டிஸ்னி என்கிட்ட ஒரு அப்ரோச் பண்ணாங்க, ஹாக்காய் சீசன் 2ல நீங்க இதை நடிங்க, பட் அதுக்கு சீசன் 1ல கொடுத்த சம்பளத்தை விட பாதி சம்பளம் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் கேட்டாங்க. ஸோ நான் அதில் நடிக்க மாட்டேன், நான் என்ன ஹாஃப் மேனா, இதுக்கு முன்னாடி முழு சம்பளம் கொடுத்துட்டு இப்போ பாதி சம்பளம் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் அதில் நடிக்கிறதுக்கு விருப்பப்படல அப்படிங்கிற மாதிரி டிஸ்னி கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நான் சீசன் 2ல இருப்பேனாங்கிறது சந்தேகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இதை என்கிட்ட மார்வல் ஸ்டுடியோஸ் அப்ரோச் பண்ணல, இது அப்ரோச் பண்ணது முழுக்க முழுக்க டிஸ்னி சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஸோ நம்ம ஹெவின் பேக்கருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். பட் அவர் ஏன் அடுத்த ஸ்டெப்ல நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. பட் சீசன் 2க்கான ப்ரொடக்ஷன் ஒர்க் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படியாச்சும் நம்ம கெவின் கண்டிப்பாக ஜெரமி ரன்னர்கிட்ட போய் முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி சீசன் 2ல நடிக்க வைக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் இன்வால்வ் ஆவார் நான் நம்புறேன். பட் இது எப்படி அமைய போகுதுங்கிறத நம்ம சீசன் 2 வந்ததுக்கப்புறமோ இல்லை சீசன் 2க்கான ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமோ தெரிய வந்துடும். ஸோ இதை பற்றி உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.